ஹை கைஸ், நம்ம இந்த வீடியோல பேட்டில் த்ரூ ஹெவன் அப்படிங்கிற இந்த சீரிஸோட எபிசோட் 40ல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம யூனியன் எண்டினோட நிலைமையை நினைச்சு அப்படியே சிரிச்சிட்டு இருக்க காண்டான நம்ம எண்டின் அவங்களை அப்படியே காலி பண்ற மாதிரி வந்துடுறாங்க. இந்த கான்வர்சேஷனை பத்தி யார்கிட்டயும் பேசாத, இப்படி ஒண்ணு நடந்ததேவே காட்டிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அங்கிருந்து கிளம்ப யாரு நல்லவன் யாரு கெட்டவன் அவங்க இப்ப ரொம்பவே குழம்பி பெருக்கிற மாதிரி தெரியுது. 3 குரூப்பா பிரிஞ்சு போனதுல நம்ம ரூலினா ஹூஜியாவும் ஹானும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. டிராவல் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி பக்கத்துல இருந்த ஒரு கடைக்கு போய் அவங்க அப்படியே சாப்பிடலான்னு போக அந்த கடைக்காரு யாரையுமே கண்டுக்காம அவரு உண்டு அவரு வேலை உண்டுன்னு அப்படியே உட்காந்துட்டு இருக்காரு. ஐயா கடைக்காரு, வியாபாரம் நடக்குதா இல்லையா? எங்களுக்கு ஏதாவது சாப்பிட இருக்கா? நீ எடுத்து சாப்பிட்டுக்கடா, என்னடா மரியாதை இல்லாம பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே சைட்ல இருந்த ஒரு பாக்ஸ் ஓபன் பண்ணி பார்க்க உள்ள சாப்பாடு இருக்கு. அப்பாடா, ஒரு வழியா சாப்பாடு கிடைச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அதை எடுத்துட்டு வந்து நம்ம ஹூஜியாக்கும் ரூலினுக்கும் கொடுத்துட்டு அவரும் சாப்பிட என்னத்தை வேக விட்டு வச்சிருக்காங்கன்னு தெரியல, அது வாயிலே வைக்க முடியல, ரொம்பவே கன்றாவியா இருக்கு. ரூலின் எதா இருந்தாலும் பரவாயில்ல சாப்பிடு, டிராவல் பண்ணல அப்படின்னு சொல்ல அந்த கடையில இருக்கிற ஒரு ஆளும் ஒரு தினசா இருக்காங்க. எனக்கு ஏதோ சரியா படல அப்படின்னு அவர் சொல்ல ஹூஜியா ஒன்னும் பிரச்சனை இல்ல, அவனுங்க எல்லாரும் சின்ன சின்ன கிளான சேர்ந்த திருட்டு பசங்க நினைக்கிறான், நான் போய் ஒரே வீட்டுல அவனுங்களை 3 துண்டாக்கிடுறான் அப்படின்னு அவர் சொல்ல நம்ம ரூலின் தேவையில்லாத பிரச்சனையில தலையிட வேணாம் அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே தடுத்துடுறாங்க. இப்ப இந்த கடைக்குள்ள ஒரு பெரிய கேங்கே வருது. அவனுங்க எல்லாரும் அப்படியே சண்டை போட ரெடியாக கடை ஓனர் ஒரு ஜாடி அப்படியே பறக்க விட்டுட்டு அவனுங்க எல்லாரையும் தட்டுன்னு தட்டி குப்பை மாதிரி அப்படியே வெளியே தூக்கி போட்டுறாரு. அவரு தூக்கி போட்ட ஜாடியும் திரும்பவும் அப்படியே ஒரு கையிலேயே வந்து உட்காந்துக்குது. ஹூஜியாக்கும் ஹானுக்கும் பயங்கர சாக்கா இருக்கு. நம்ம ரூலின் இவரு உங்களுக்கு ஞாபகத்துல இல்லையா, இவரு தான் மாஸ்டர் ஜியாங், சரி சாப்பிடுங்க, அப்புறம் வழியில பசிக்குதுன்னு சொன்னா நான் எதுவும் வாங்கி தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அங்கிருந்து கிளம்ப அவங்களும் அது எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு மாஸ்டருக்கு வணக்கம் வச்சுட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. நம்ம எண்டினோட அப்பா இப்ப க்ளவுட் மிஸ்டோட ஹெட்ட பார்க்க வராரு. எண்டினுக்கு ஒரு நல்ல பையனை பார்த்து தந்ததுக்காக அவரு கிளானோட ஒரு ட்ரெஸரிய அவர் அப்படியே அவருக்கு கிஃப்டா தர யுன்சேனுக்கு அப்படியே சாக்கா இருக்கு. இல்ல என்னால இதை ஏத்துக்க முடியாது, இது உங்க கிளானோட ட்ரெஸரி இல்ல, நீங்க இதை கண்டிப்பா ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். எண்டின க்ளவுட் மிஸ்டோட ஹெட்டா நீங்க அனௌன்ஸ் பண்ண போற விஷயத்த நான் கேள்விப்பட்டேன். எங்க கிளான் உங்களுக்கு ரொம்பவே கடமைப்பட்டிருக்கு. ஆனா நீங்க ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண போற விஷயத்த தான் எங்களால தாங்கிக்க முடியல. அது பல பேரோட மனசை காயப்படுத்திருச்சு. என்ன சொல்றீங்க, யாரை காயப்படுத்திருச்சு? எண்டின் இடத்துல இருந்து நான் தான் பேலஸோட எல்லா இஷ்யூஸையும் ஹேண்டில் பண்றேன். உங்க இன்விடேஷன் கிங்குக்கும் கிடைச்சிச்சு. உங்க ரிட்டைர்மெண்ட்டை பத்தி அவரு ரொம்பவே கவலைப்பட்டாரு. நாடு ஃபுல்லா நிலைமை மோசமாயிட்டே போயிட்டு இருக்கு. எல்லா கிளான்லயும் துரோகிங்க அதிகமாயிட்டே போயிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு நிலைமையில சோலால எதிர்த்து சண்டை போட உங்களை மாதிரியான ஒரு ஃபைட்டர் எங்களுக்கு கண்டிப்பா தேவைன்னு அவரு சொன்னாரு. அது எம்பரரோட பெரிய மனசு. இருந்தாலும் கிங்கே இந்த மாதிரி சொல்லும் போது எதுக்கும் நான் மத்த ஹீரோஸ் கிட்ட கலந்து பேசிட்டு ஒரு முடிவை சொல்றேன் அப்படின்னு அவரு சொல்ல எண்டின் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பா, நான் போய் அவளை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அப்படியே அங்கிருந்து கிளம்பிடுறாரு. நம்ம எண்டின் இப்ப அவங்க ரூம்ல இருக்காங்க. அவங்க அப்பா கொண்டு வந்த ஜுவல்லரிஸ், ட்ரெஸ், மேக்கப் ப்ராடக்ட்னு சொல்லி அப்படியே அவங்கள சுத்தி அடுக்கடுக்கா குமிஞ்சு இருக்க அவங்க அப்பாவும் இப்ப அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. காட்ஸ் எல்லாரையும் வெளியே போக சொல்லிட்டு நீ சொன்ன மாதிரியே நான் யுன்சென் கிட்ட சொன்னேன், அவர் யோசிச்சு சொல்றேன்னு சொன்னாரு அப்படின்னு அவரு சொல்ல சோலால எதிர்த்து சண்டை போடுறதுக்காக தானே அவர் இத்தனை காலமா காத்துட்டு இருந்தாரு. இப்ப ஃபைட்டர்ஸ் குரூப்புக்கு ஹெட் ஆகிற ஒரு வாய்ப்பு அவரு தேடி வருது. இருந்தும் அவரு யோசிச்சு சொல்றேன்னு சொல்றாரா? அவங்க அப்பா எதை பத்தியுமே கவலைப்படாம நான் கூஹிக்காகவும் சில கிஃப்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன், அதெல்லாம் அவருக்கு பிடிக்குமா என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி அப்படியே அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்க எண்டின் நம்ம கிளானோட பெஸ்ட் மெடிசன் கிங்குக்கு எப்படி பிடிக்காம போகும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நம்ம ஏன்ஷியன் ஜெடை நீங்க எடுத்துட்டு போங்க, இதை பார்த்த உடனே 8 அயன் சோல்ஜர்ஸ் உங்களுக்கு கட்டுப்படுவாங்க, கல்யாணம் அன்னைக்கு அவங்கள இங்க கூட்டு வந்துருங்க அப்படின்னு அவங்க சொல்ல அவங்க பிளான் அவருக்கு நல்லாவே புரியுது. எண்டின் 8 அயன் சோல்ஜர்ஸ் ரொம்பவே திறமையானவங்க தான், அதுக்காக அவங்களால யுன்சேனை கொல்ல முடியும்னு நம்மளால கன்ஃபார்மா சொல்ல முடியாதுல. அவங்க எல்லாரையும் கிராண்ட்பாவே பர்சனலா ட்ரெயின் பண்ணிருக்காரு. யுன்சேன் என்னதான் பெரிய ஃபைட்டரா இருந்தாலும் 8 பேர் ஒன்னா சேர்ந்து அவனை அட்டாக் பண்ணும் போது கண்டிப்பா அவனால சமாளிக்க முடியாது. அவன் திணறுவான். அவன் காயப்பட்டா கூட போதும், அவன் பண்ண தப்ப எல்லா கிளான் முன்னாடியும் நிரூபிச்சு நானே அவனை கொன்னுடுவான். ஒருவேளை இந்த அட்டாக்ல ஏதாவது தப்பு நடந்துட்டுனா நம்ம எல்லாருமே செத்துருவோம் என்றேன், இல்லனாலும் சாகதான் போறோம். ஏன்ஷியன் ஜெட் அவன் கைக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் அவன் நம்மளை ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டான். நேற்று ஜியோ கிளானுக்கு நடந்ததுதான் நாளைக்கு நம்ம கிளானுக்கும் நடக்கும். நம்ம கண்டிப்பா இதை செஞ்சுதான் ஆகணும், நம்ம கிளானை நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு அவங்க சொல்ல நம்ம ஹீரோ நம்ம மீட்டன்ஸ் எல்லாம் இப்போ ஒரு காடு வழியா நடந்து போயிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. நம்ம ஜியோயான் சோலால எதிர்த்து அகாடமியை சேர்ந்த எல்லர்ஸ் எல்லாம் எந்த ஆக்ஷனுமே எடுக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்க ஃபைட் கிங்கோட ஆரா தான் நம்ம எல்லாரையும் காப்பாத்திட்டு இருக்கு ஜியோயான். அகாடமி தான் நம்ம கிட்ட இருக்கிற கடைசி ஃபோர்ஸ், நம்ம அதை சரியா
யூஸ் பண்ணி சோலால அட்டாக் பண்ணும். அதான் என்ன நடந்துட்டு இருக்குங்கிறது நமக்கு முழுசா தெரிய வர வரைக்கும் நாங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா நம்ம லேட் ஆக்குற ஒரு செகண்டும் சோலால் ஸ்ட்ராங் ஆகிட்டே போவாதா? நம்ம எல்லாரையும் லீட் பண்றதுக்கு ஃபைட் கிங்னு ஒருத்தர் இப்ப இல்ல ஜியோயான். பெரிய பெரிய கிளான்ஸ்லாம் ஒருத்தர் கூட ஒருத்தர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். அவங்க முன்னாடி ஒரு கிரீன் கலர் லைட் அப்படியே பறந்து போயிட்டு இருக்கத அவங்க எல்லாரும் அப்படியே நோட் பண்றாங்க. மீட்டன்சன் இதுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படிங்கறத கண்டுபிடிச்சிடுறாரு. இது ஃபூ கிளான். அவங்க எல்லாரும் சாக வரத்தை அடையறதுக்காக ட்ரைனிங் எடுத்திருக்காங்க. அந்த கிளான் மொத்தத்தையும் நாங்க அழிச்சிட்டதா நினைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரையும் அவரை க்ளோஸா ஃபாலோ பண்ண சொல்லிட்டு அவர் அப்படியே அந்த போகுக்குள்ள நடக்க ஆரம்பிக்க ஜியோயான் அவங்க ஈவில் பர்சனா நம்ம அவங்கள காலி பண்ணிடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ஸ்வாட வெளியே எடுத்துடுறாரு. மீட்டன்சன் அவங்களுக்கு நிறைய ட்ரிக் தெரியும், இப்போதைக்கு நம்ம கவனமா இருக்கிறதா முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு பவர்ஸ் யூஸ் பண்ணி அங்கிருந்த மொத்த பகையும் அப்படியே நவுத்தி விட்டுறாரு. அங்க ஒரு லேடி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஒரு வழியா நீ இப்ப வெளியே வந்துட்டியா அப்படின்னு சொல்லி அவரு கேட்க, வாழ்வோ சாவோ எங்களுக்கு அதை பத்தி கவலை கிடையாது, நாங்க திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருப்போம். உனக்கு பின்னாடி இருக்கிற ரெண்டு பசங்களையும் ஃபேன்ல கேட்டான், அவங்கள என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீங்க இருந்து போயிடு அப்படின்னு அவங்க சொல்ல, மீட்டன்சன் உனக்கு ரொம்ப தைரியம் தான், நாங்க யாருங்கிறது தெரிஞ்சிருந்தோம் எங்க கிட்ட இந்த மாதிரி பேசுற, எங்களுக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சுன்னா மொத்த அகாடமி இங்க வந்து நின்றும், அதுக்கப்புறமா உன் நிலைமையை யோசிச்சு பாரு, இதுக்கெல்லாம் நான் ஒண்ணுமும் பயப்பட போறது இல்ல. ஃபேன்லோ உங்களை டீல் பண்றதுக்குன்னு எனக்கு புதுசா ஒரு டெக்னிக்கை கத்து கொடுத்துருக்கான், அதை உங்களை வச்சு டெஸ்ட் பண்ணி பாத்துற வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி அவங்க ரத்தத்தை எடுத்து அப்படியே அந்த இடம் ஃபுல்லா தெளிச்சுட்டு ஏதோ வித்தெல்லாம் காமிக்க ஆரம்பிக்க, மண்ணுக்குள்ள இருந்து நிறைய டெட் பாடிஸா அப்படியே எந்திரிச்சு வெளியே வர ஆரம்பிச்சிருதுங்க. அதுங்கெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்பவே பயங்கரமா இருக்கு. நம்ம ஜியோ சூனர் அவங்க ஹெவன்லி போவை யூஸ் பண்ணி அந்த மொத்த ஜோம்பி கூட்டத்தையும் அப்படியே காலி பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா அவங்க ஏரோசால அந்த ஜோம்பிஸ்க்கு எதுவுமே ஆகல. நம்ம மீட்டன்ஸும் அதை நோட் பண்ணிடுறாரு. அவங்க பவர்ஸ் சேவ் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அதுங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிக்க, நம்ம ஜியோ சூனர் ஒரு பக்கமும் நம்ம ஜியோயான் ஒரு பக்கமும் இருந்து அவருக்கு அப்படியே ஹெல்ப் பண்றாங்க. ஜோம்பிஸ்லாம் சமய அடி வாங்குதுங்க. ஆனா அதுங்களுக்கு எதுவுமே ஆகல. அந்த சூனைக்கறி திரும்ப திரும்ப அதுங்களுக்கு உயிர் கொடுத்து அனுப்பிக்கிட்டே இருக்கு. நம்ம மீட்டன்சன் ஏதோ புது பவர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அந்த ஜோம்பிஸ் அப்படியே காலி பண்றாரு. ஆனா அந்த சூனைக்கறி திரும்பவும் ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்லி அதுங்களை அப்படியே எந்திரிக்க வச்சிருது. இதே மாதிரியே ஒரு நாள் ஃபுல்லா சண்டை போட்டுட்டு இருந்தீங்கன்னா நீங்களே செத்துருவீங்க அப்படின்னு அது சொல்ல, நம்ம ஜியோயான் டென்ஷன் ஆயிடுறாரு. அப்படியே ஒரு ஸ்வாட சுத்தி அங்கிருந்த ஜோம்பிஸ் எல்லாம் அப்படியே பறக்க விட்டுட்டு அதை விட இன்னும் அதிகமான பவர்ஸை யூஸ் பண்ணி அங்கிருந்த மொத்த கூட்டத்தையுமே காலி பண்ணிட்டு அங்க உட்கார்ந்து அந்த சூனியக்கார கிளவிய அவர் அப்படியே அட்டாக் பண்ணிடுறாரு. அவங்க அப்படியே பறந்து போய் கீழே விழுந்துடுறாங்க. ஏமலையே கை வச்சிட்டீல, நீ உயிரோட இருக்கும் போதே உன் தோலை உரிக்கிறான் பாரு அப்படின்னு அவங்க சொல்ல, நம்ம ஜியோயான் ஜூனர் எனக்கு பயமா இருக்கு, அவங்க என் தோலை உரிக்க போறாங்களா அப்படின்னு சொல்றாரு. அவங்க அப்படியே அவங்க பவர்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிக்க அந்த இடம் ஃபுல்லா ஒரு பெரிய பிளாஸ்ட் ஆகி அவங்க உருவாக்குன ஒட்டுமொத்த ஜோம்பிஸும் அப்படியே அழிஞ்சு போயிடுதுங்க. அவங்களும் இப்ப ரொம்பவே டேமேஜ் ஆயிட்ட மாதிரி தெரியுது. இந்த வேலையை பண்ண ரெண்டு மாஸ்டர்ஸும் டக்குன்னு அப்படியே அவங்க முன்னாடி வர, மீட்டன்சன் அவங்களுக்கு வணக்கம் வைக்கிறாரு. டேய் மீட்டன்சன், நீ என்னை ஏமாத்திட்ட, ஒத்தைக்கு ஒத்த சண்டை போடாம இப்படி ஆளுங்களை கூட்டு வந்துட்டீல அப்படின்னு அந்த கிளவி சொல்ல, நம்ம ஜியோயான் மாஸ்டர் ஆரம்பத்துல இருந்தே எங்களை அட்டாக் பண்ண வேணாம்னு சொன்னாரு, அதுக்கு காரணம் எங்களை விட ரொம்ப ரொம்ப திறமையான ரெண்டு மாஸ்டர்ஸ் இங்க இருக்காங்கிறதுனாலதான் அப்படின்னு சொல்ல, அந்த சூனியக்கறி அங்கிருந்து தப்பிச்சோட ட்ரை பண்ணுது. ஆனா நம்ம ஜியோ சூனர் அவங்க ஹெவன்லி போவை யூஸ் பண்ணி நின்ன இடத்துல இருந்தே அவங்களை அப்படியே காலி பண்ணிடுறாங்க. என்ன அசால்ட்டா இவ்வளவு பேரை போட்டு தள்ளுறீங்க, நம்ம ஜியோயான் நாங்க யாரையும் கொல்ல, ஈவில்ஸை நாங்க எலிமினேட் மட்டும் தான் பண்றோம் அப்படின்னு சொல்றாரு. அவங்க எல்லாரும் இப்ப அகாடமிக்கும் வந்துடுறாங்க. அகாடமில இருந்த எல்லா எல்லர்ஸும் இப்ப ஒன்னு சேர்ந்துட்டு அடுத்த கட்ட நடவடிக்கையா நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி அப்படியே யோசிச்சுட்டு இருக்க, அங்கிருந்த ஹென்ஃபங் என்ன எல்லாம் அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, யாரும் பேச மாட்டீங்களா, சரி நானே பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நம்மள சுத்தி இருக்கிற ஈவில்ஸ் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு, நம்ம உடனே சோலால அட்டாக் பண்ணி ஆகணும், எல்லாரும் கிளம்புங்க நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு அவர் சொல்ல, நம்ம கராத்தே மாஸ்டரும் நம்ம ஏதாவது இப்ப சொல்லணுமே அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா நம்ம வால் அட்டாக் பண்ணலாம், ஹென்ஃபங் சொல்றதுதான் சரி, ஒரு உண்மையான வீரன் எதை பார்த்தும் பயப்பட மாட்டான் அப்படின்னு சொல்றாரு. நம்ம ரூலின் நீங்க பேசுறத கேட்கறதுக்கு வேணா நல்லா இருக்கும், ஆனா அட்டாக் பண்ணா நம்ம யாருமே மிஞ்ச மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு என்ன சாவை பத்தி பயமா இருக்கா, விஷயம் சாகத்தை பத்தி இல்ல, 5 பெரிய கிளான்ஸுமே நடக்கிற எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும் போது நம்ம கிட்ட எவ்வளவு பேர் இருக்காங்க, நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க, ஹென்ஃபங் நம்ம அகாடமிய ஃபைட் கார்டு உருவாக்கி இருக்காரு, நம்ம எல்லாரும் நியாயத்துக்காக போராடி தானே ஆகணும் அப்படின்னு சொல்றான். கராத்தே மாஸ்டர் ஆமா இவர் சொல்றது சரிதான், நீங்க பேசுறத பார்த்தா உயிருக்கு பயப்படுற மாதிரி தெரியல, நீங்களும் ஒருவேளை சோலால் கூட சேர்ந்திருப்பீங்களோ அப்படின்னு சொல்ல, மீட்டன்சன் டக்குனு டென்ஷன் ஆயிடுறாரு.
நீங்க அளவுக்கு மீறி பேசுறீங்க. நீங்க பேசுறத பார்த்தா உயிரை காப்பாத்திக்க நினைக்கிற எல்லாருமே ட்ரேடர்னு சொல்லுவீங்க போல. நம்ம கிட்ட 400 ஸ்டூடெண்ட்ஸும் 60 எல்டர்ஸும் மட்டும்தான் இருக்கும். குயிக் கான்டினென்ட்டோட எதிர்காலமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸை நம்பி தான் இருக்கு. நம்ம பாட்டுக்கு அவங்களை அட்டாக்கு கூட்டிட்டு போயிட்டா அவங்க எல்லாரையும் எங்க வச்சு பாதுகாக்கிறது, எங்க வச்சு சாப்பாடு கொடுக்கறது, அது எல்லாத்துக்கும் மேல அடிபட்டுட்டா அவங்களுக்கு எல்லாம் எப்படி ட்ரீட்மெண்ட் பாக்குறது? கூஹி இதெல்லாம் பார்த்தா நம்மளால ஜஸ்டிஸை காப்பாற்ற முடியுமா? எவ்வளவு காலம் தான் ஃபைட் கிங்கோட ஆரக்குள்ளேயே நம்மளால மறைஞ்சிட்டு இருக்க முடியும்? நாளுக்கு நாள் சோலால் பவர்ஃபுல் ஆயிட்டே இருக்காங்க. ஒரு நாள் ஒரு பெரிய கூட்டமே நம்ம அகாடமி அட்டாக் பண்ணா அப்ப நம்ம என்ன பண்றது? கரெக்டா சொன்னீங்க கூஹி. அட்டாக் பண்றதுதான் ஒரே வழி. என்ன சொல்றீங்க? மீ டென்ஷன் முடியவே முடியாதுன்னு சொல்லிடுறாரு. நம்ம பர்ஸ் வச்சுக்கிட்டு நம்ம அவங்களை நெருங்கத்துக்குள்ளேயே அவங்க நம்ம ஒட்டுமொத்த பேரையும் காலி பண்ணிடுவாங்க. ஒண்ணு பண்ணலாம். நீங்க தான் ஸ்டார் பவிலியன் ஹெட் ஆச்சுல, நீங்க உங்க கிளானை ரெடி பண்ணுங்க. க்ளவுட் மிஸ்ட் உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ்னு எங்களுக்கு தெரியும். யூன்சன் கிட்ட சொல்லி உங்க எல்லாரையும் லீட் பண்ண சொல்லுங்க. நலன் கிளான் கூட இப்ப அவங்க இடத்துல தான் இருக்கு. நீங்க 3 பெரிய கிளான்ஸும் ஒன்னு சேர்ந்து சோலால எதிர்த்து அட்டாக் பண்ணுங்க. உங்க ஆர்மிக்கு யூன்சன் ஹெட்டா இருக்கட்டும். நாங்க எல்லாரும் பேக் போனா இருந்து உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் பண்ணி தரோம். சாப்பாடு, மெடிசன்ஸ்னு எல்லாமே. அகாடமி எல்டர்ஸ் யாராவது சண்டைக்கு போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமா போலாம். ஒருவேளை ஃபைட்ல நீங்க இறந்து போயிட்டீங்கன்னா உங்க ஃபேமிலிக்கு அகாடமியை பொறுப்பேற்றுக்கும். இதுக்கு மேல நாங்க உங்களுக்கு என்ன வசதி பண்ணி தரணும்? ஹென்ஃபெங் அது நாங்க யூன்சன் கிட்ட பேசிட்டு சொல்றோம் அப்படின்னு சொல்றான். ஸ்டூடெண்ட்ஸோட வேலை படிக்கிறது தான். நீங்க என்னதான் தலைகீழ நின்று தண்ணி குடிச்சாலும் என்னால அவங்கள அகாடமியை விட்டு வெளியே அனுப்ப முடியாது. நம்மளோட வேலை அவங்களுக்கு கத்து தருது. அதுக்காக தான் ஃபைட் கார்டு இந்த அகாடமியை உருவாக்கி இருக்காரு. நம்ம மெயின்லேண்டோட எதிர்காலமே அவங்க தான். என்னால அவங்க லைஃப் ரிஸ்க் எடுக்க முடியாது அப்படின்னு அவர் சொல்ல, நீங்க சொல்றது கொஞ்சம் கூட சரியில்லை மீ டென்ஷன். நாளை பின்ன நான் கிளாஸுக்கு போகும்போது பசங்க இந்த பிரச்சனையில நம்ம அகாடமியை எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்டா நம்ம எல்லாரும் பயந்தாங்கோலிங்க. ஜஸ்டிஸை காப்பாத்தலாம், நம்மளால எதுவுமே பண்ண முடியாதுன்னு நான் சொல்லவா? தைரியம் தான் அந்த மாதிரி சொல்லி பாருங்க. கராத்தே மாஸ்டர் மீ டென்ஷன், நீங்க இந்த அளவுக்கு அடம் பிடிக்கிறீங்க. ஒருவேளை நீங்க என்ன சோலால் கூட சேர்ந்துட்டீங்களா? நான் யாரு கூடயும் சேரல. சில பேர் தான் திட்டம் போட்டு ஃபைட் கிங்கோட பாதுகாப்புல இருந்து பசங்க எல்லாரையும் வெளியே கூட்டு போய் சோலாலுக்கு பலி கொடுக்க பாக்குறானுங்க. அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது. என்ன மாரி பசங்களை யாராவது வெளியே கூட்டு போனா அவங்க குய் எனர்ஜியை நானே அழிச்சிருவேன் அப்படின்னு அவர் சொல்ல, ஹென்ஃபெங்கும் கூவும் ஆஹா கண்டுபிடிச்சிட்டான் போலியே அப்படின்னு சொல்லி அப்படியே வாயை மூடிடுறானுங்க. நம்ம ஜியோயான் இப்போ ரூமுக்கு வந்துடுறாரு. எப்பா ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் ஒரு நல்ல தூக்கம் போட போறேன், என்ன யாரும் எழுப்பாதீங்க அப்படின்னு அவர் சொல்ல, டேய் என்னடா அதுக்குள்ள தூங்க போற? நம்ம ஃபிளேம்ஸ் கிளான்ல இருக்கிற எல்லாருமே நம்ம எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லி உன்னை பத்தி எங்க கிட்ட தான் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா நீ என்ன பண்ணிட்டு இருந்தேனே எங்களுக்கே தெரியாது. கொஞ்சம் தெளிவா சொல்லு, அதை வச்சு நாங்க மெயின்டைன் பண்ணிக்கிறோம். டேய் நான் எதுவுமே பண்ணலடா, அது ஒரு மொக்க கதை. ஃபைட் ஸ்கில் மேன்ஷனை யாரோ எரிச்சிட்டானுங்க, ஆனா அது நான் இல்ல. டார்கெட் செட்டுக்கு போய் அங்கிருந்து சோல்ஜர்ஸ் கூட செட்டில் ஆன. அங்கிருந்து 3 வேளை மூக்கு பிடிக்க சாப்பிட்டுட்டு தூங்குனதை தவிர நான் எதுவுமே பண்ணல. அப்புறமா அகாடமிக்கு வந்துட்டேன். ஜியோ சூனர் தான் அவன் ஐலாண்டுக்கு போய் டிராகன் மதெல்லாம் ஆயிட்டு வந்திருக்கா. அவகிட்ட போய் கேளுங்க, நல்லா கதை சொல்லுவா அப்படின்னு அவர் சொல்ல, லின்ஜியாவும் டேடே விடுங்கடா அவன் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்றாரு. ஜியோயான் ஒரு விஷயம், நம்ம அகாடமிக்குள்ளேயே சில எல்டர்ஸும் சில ஸ்டூடெண்ட்ஸும் வெளியே போய் ஈவில் பர்ஸ் கூட சண்டை போட ரெடி ஆயிட்டு இருக்காங்க. நீ தானே ஃபிளேம்ஸ் கிளான் லீடர், நீ எங்களை லீட் பண்ணு, நம்மளும் போய் அவங்க கூட ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ டேய் எத்தனை பெரிய பெரிய மாஸ்டர்ஸ் எல்லாம் சோலால எதிர்த்து சண்டை போட போயிருக்காங்க, ஆனா அவங்களோட நிலைமை என்னாச்சு? நீ என்ன அவங்கள விட உன்னை பெரிய ஆள்னு நினைச்சிட்டு இருக்கியா? இப்போதைக்கு அகாடமி தான் நமக்கு சேஃபான இடம், ஒழுங்கா படிக்கிற வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லி ஒழுங்கா அடக்க உடக்கமா அவங்க எல்லாரையும் கேம்பஸ்குள்ளேயே இருக்க சொல்ல, ரூலின் ஜியோ கிளானோட ஃபைட் ஸ்கில் மேன்ஷனை அழிச்சது ஜியோயான் தாங்கிறதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்ல. மத்தவங்க சொன்னதை வச்சுக்கிட்டு நம்மளால எந்த முடிவும் எடுக்க முடியாது. அதுவும் இல்லாம அவன் பெரிய கிளானை சேர்ந்தவன். ஃபியூச்சர்ல நம்ம அகாடமிக்கும் அவன் கிளானோட சப்போர்ட் கிடைக்கல அப்படின்னு சொல்லி அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஹென்ஃபெங் அவங்க கிளானை அவனை துரோகின்னு அறிவிச்சிட்டாங்க. அதுவும் இல்லாம அவங்க கிளானுக்கும் அவங்களுக்கும் இனிமே எந்த சம்பந்தமும் இல்லைன்னு அவங்க ஹெட்டான ஜியோ சேனே அறிவிச்சிட்டாரு. இனிமேலும் அவனை அகாடமிக்குள்ள வச்சுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. நம்ம மீ டென்ஷன் அது எல்லாத்தையும் அப்படியே கேட்டுட்டு இருக்க. அப்படியே எபிசோட் 40 முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.